இன்றைய நட்சத்திர பலன் 15 ஜூன் 2026. மேஷம் முதல் மீனம் வரை இன்று எப்படி இருக்கும்? ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாராபலன் இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்குறோம்னா, நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம இயக்கிறதா ஜோதிட நூல்கள் கூறுது. இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமோ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருது, அதை வச்சு இன்றைய நாள் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, சுப நாளா அசுப நாளா. சுப நாளாக இருந்தால் நம்ம சுபகாரியங்கள் செய்யலாம், அசுப நாளாக இருந்தால் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை பாதுகாப்போடும் முன்னோர்ச்சியாக இருக்கணும்னு நடந்துக்கணும். இதை நான் ஒரு 3 மாதம் ஆய்வு பண்ணி என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு இதை ஒரு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நட்சத்திர பலனை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். அதை வச்சு இன்றைக்கி நாள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது, சுபகாரியங்களை செய்கிறதுக்கு எந்த நாள் நம்மளுக்கு சாதகமான நாள் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகும். அதுக்காக அந்த வீடியோ போடணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் மாதம் 5/6/2026. இன்று பார்த்தீங்கன்னா பிரதம தேதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம். சந்திராசன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம். சந்திராசன நட்சத்திரம் போது அவங்க இன்னைக்கு புதிய செயல் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபாடு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபடுறதுனால உங்களோட சிரமங்கள்லாம் குறையும். கரி நாள், அதனால சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துமே. எதற்கெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிதுர் பூஜை செய்ய சிறப்பு. அதான் தர்ப்பணம் கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாள், அறுவடை செய்யறதுக்கு சிறந்த நாள், உழவு பணிகள் மேற்கொள்ள சிறந்த நாள், கால்வாய் அமைப்பதற்கு ஏற்ற நாள். இது இந்த நாளோட பொதுவான பலன். இப்போ நம்ம நட்சத்திர பலன் என்னன்னு பார்க்கலாம். இன்றைய நாளோட நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதை பார்த்தீங்கன்னா ஜென்மதாரைகள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை. பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கோம், மன குழப்பத்தோட பதற்றத்தோட நம்ம மனநிலை இருக்கோம். இப்போ என்ன காரியங்களை செய்யலாம்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிய வேலைக்கு புதுசாக பதவி எடுத்து இதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம், காது குத்து, அப்புறம் இது சீமந்தம், மொட்டை அடித்தல், காது குத்துதல், இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நம்ம பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஷேவிங், கட்டிங் இதெல்லாம் கூட பண்ணிக்கூடாது. எண்ணெய் குளியல் பண்ணிக்கூடாது, எண்ணெய் சாணம் செய்யக்கூடாது, ஸ்ரீபுரத்தை இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை. ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்னா, பொருள் வரவு உண்டாகும், காரிய சக்தி உண்டாகும், சுபகாரியம், அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம், புதிய தொழில் தொடங்கலாம், தொழில் சம்பந்தமான வேலைகள்லாம் பண்ணலாம், சுபகாரியம் இந்த தாரையில பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. கார்த்திகை, உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் விபத்து தாரை. விபத்து தாரும் போது நம்ம மனநிலை, நம்மளுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னா, கோபத்தால காரிய ஏற்படும், வாய்ப்புகளை தவறுவிடுதல் ஏற்படும், ஒரு மனக்குழப்பமான நிலை இருக்கும். விபத்துகள் ஈக்குவலான மன உளைச்சல் இருக்கும். ஒரு விபத்து நடந்தா எப்படி நம்ம மனம் இருக்குமோ அந்த மாதிரி மன உளைச்சல் இருக்கும். இதில் அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கக்கூடாது. புதுசாக வாகனங்களில் இரவு நேரத்தில் பயணம் செல்லக்கூடாது, திடீர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது, வாகனங்கள் வேகமாக இயக்கக்கூடாது. விபத்துகள் ஈக்குவலான மன உளைச்சலும் நம்மளுக்கு ஏற்படும். அதனால சுபகாரியம் அனைத்தும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை பாதுகாப்போட முன்னெச்சரிக்கையோடவும் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேமதாரை. பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேமதாரி. சேமதாரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமான நாளாக இருக்கும், மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம்.
நம்ம செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம், புதிய தொழில் தொடங்கலாம், இரண்டாவது வருமானத்துக்கு முயற்சி எடுக்கலாம், குடும்பத்தோட சுற்றுலா போகிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, அது மாதிரி எல்லா முயற்சிகளும் புதிய முயற்சிகள்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரை, அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரை. பிரத்யேகதாரன் போது நம்ம என்ன மேலே பலன் நம்மளுக்கு ஏற்படும், என்ன மேலே குணநலன் இருக்கும், சிக்கல்கள், கவனச்சிதறல்கள் இருக்கும், வீண் அலைச்சல் போன்றவெல்லாம் உண்டாகும். அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பாதுகாப்பாகவும் செய்யணும். அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதகதாரை, ஆயிலும் கேட்ட ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரி. சாதகதாரின் போது நம்ம எண்ணங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, எண்ணங்களை ஈடேறுதல், புதிய முயற்சிகள் படிதமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் உண்டாகும். இதில் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யலாம். எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் படிதமாகும். அதுக்கப்புறம் வாங்கிய கடனை அடைக்கலாம். அப்புறம் பாதியில் நின்று போன கட்டிட வேலைகளை துவங்கலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இது முழுமையாக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது ஊசம், மனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது நம்ம வந்து உடலில் சோர்வு இருக்கும், மனதில் இன முடியாத கவலை இருக்கும், பணிகளை நாட்டம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்கணும். தினசரி வேலையில் கவனத்தோடும் அதுவும் நடந்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரி. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது இது நம்ம வரணும் 8வது நட்சத்திரமா வர்றதுனால இது சந்திராஷ்டம நட்சத்திரம். சந்திராஷ்டமம்னா சந்திரன் நம்மளுக்கு 8வது சந்திரன் நம்ம ஜென்ம சேர்ந்து சந்திரன் 8வது நட்சத்திரம் இருப்பார். அப்போ வந்து நம்ம மனநிலை சரியா இருக்காது. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு தினசரி வேலையில் கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யணும். அதனால இதுல வந்து நேரடியான சுப நிகழ்ச்சிலாம் செய்ய மாட்டாங்க. திருமணம், காது குத்து, அது மாதிரி சுப நிகழ்ச்சி செய்ய மாட்டாங்க. சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் செய்வாங்க. திருமணத்தை புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, சமையல்காருக்கு அட்வான்ஸ் கொடுத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. திருவாதிரை, சுவாதி, சதி, அந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரி மூலம் அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. இதுல திருமணம், காது குத்து, எல்லாம் அனைத்து சுபகாரியங்கள் செய்யலாம். எண்ணங்கள் நீரிடும், புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாம். ஒரு நோய்க்கு புதுசா மருந்து இருக்குன்னா அந்த நோய் சரியாயிடும். ஒரு கட்டிட பணி இதில் தொடங்கினா அது நல்லபடியா முடிஞ்சிடும். அது மாதிரி அனைத்து சுபகாரியங்களும் உகந்தராது தாரை. இந்த பலன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நட்சத்திரத்தை பற்றி ஒரு புரிதல் உண்டாகி நீங்கள் தினசரி உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து விடுபடணும். அதை அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை போடுறேன். இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.